இப்படி சிலர் கேட்கிறார்கள். அவர் எங்கே எங்கே என்று சிலர் தேடுகிறார்கள். அவர் எங்கே இருப்பார்? ஒரு குழந்தை எங்கே இருக்கும்? யார் ஆசையோடு அழைக்கிறார்களோ அவர்களிடம் இருக்கும். எந்த நெஞ்சத்தில் ஒரு வஞ்சமும் இல்லையோ அங்கே இறைவன் இருப்பான். பாறையை தோண்டினால் தண்ணீர் வராது. தகதை எவ்வளவுதான் சலித்தாலும் சந்தனம் வராது. நாடுகின்ற மனத்தோடு நாடுங்கள், தேடுகின்ற குணத்தோடு தேடுங்கள். அவன் கல்லாகவும் காணப்படுவான், மானிட வடிவத்திலும் ஓடி வருவான். ஓம் என்று சொன்னவர்க்கு நாம் என்று வருவான். உருகி கிடப்பவர்க்கு அருகினில் இருப்பான். உருகி கிடப்பவர்க்கு அருகினில் இருப்பான். கால் தொட்டு நின்றவர்க்கு கைகளில் தருவான். கணக்கற்ற நன்மைகளை அவர் பக்கம் இடுவார். அவனை நினைத்து நெற்றியில் விபூதி பூசு. விபூதியா? அது வெறும் சாம்பல். அதை எதற்கு நெற்றியில் பூசுவது என்று கேட்கிறார்கள். அவர்களுக்கு சொல்லுங்கள், ஐயா, இச்சாம்பல் எப்படி இருக்கிறதோ அப்படியே இந்த உடம்பும் ஒரு நாள் ஆகப் போகிறது. அப்படியே இந்த உடம்பும் ஒரு நாள் ஆகப் போகிறது. தினசரி இந்த சாம்பலை பார்த்து இப்படித்தான் நமது உடம்பும் ஆகப் போகிறது என்று நினைத்தால் சாகப் போகின்ற உடம்பு தவறு செய்யக்கூடாது என்று தோன்றும். ஒழுங்காக வாழச் சொல்லும். ஊரை கெடுக்கின்ற எண்ணமும் வராது. நெற்றியில் ஏன் திலகமிடுகிறோம் தெரியுமா? அப்பன் பரமனுக்கு இருப்பது 3 கண்கள், பிறந்த மனிதனுக்கு இருப்பது 2 கண்கள். அந்த 3வது ஞானக்கண் தான் மனிதர்களாலே நெற்றியில் வைக்கப்படுகிறது. நெற்றியில் நீ எப்போது திலகமிடுகிறாயோ அப்போதே உன் ஞானக்கண் திறக்கப்படுகிறது. சித்தத்தை நீராட்டும் திருநீர் ஞானம் திலகத்தில் வந்துவிடும் பலவாறு. சித்தத்தை நீராட்டும் திருநீர் ஞானம் திலகத்தில் வந்துவிடும் பலவாறு. சத்திய சைவம் சொன்ன வரலாறு இதை தற்குறியும் அறிவான் ஒருவாறு. இதை தற்குறியும் அறிவான் ஒருவாறு. 4 விரல் படிய நீரை அணிந்து அதன் நடுவில் செஞ்சூரியன் போல் குங்குமம் இட்டு. 4 விரல் படிய நீரை அணிந்து அதன் நடுவில் செஞ்சூரியன் போல் குங்குமம் இட்டு. மேனி முழுவதிலும் சந்தனமிட்டு அந்த மெய்ப்பொருள் கண்டு கொள்வீர் ஐயத்தை விட்டு. யமனுக்கு ஏன் எருமக்கடா வாகனமாக வாய்த்தது தெரியுமா? யமன் உயிர்களை பறிப்பவன். அவன் வேகமாக வரக்கூடாது. வேகமாக வந்தால் ஏராளமான உயிர்களை சீக்கிரமாக கொண்டு போய்விடுவான். அதனால் தான் ஆடி அசைந்து தள்ளாடி வரும் எருமைக்கடா அவனுக்கு வாகனமாக அமைந்தது. கண்டனம் கண்ணனம் காத்தல் கடவுள்கள் தங்கள் பக்தனுக்கு ஆபத்து என்றால் அவர்கள் பறந்தோடி வர வேண்டும். அதனால் தான் பறக்கும் மயில் கண்டனுக்கு, பறக்கும் கருடன் கண்ணனுக்கு. இந்து மார்க்கத்தில் காரணமில்லாத காரியமே இல்லை. இந்து மார்க்கத்தில் காரணமில்லாத காரியமே இல்லை. கதவை தட்டுங்கள் திறந்து கொள்ளும் சுவாமி கந்தா என்றால் மயில் ஓடி வரும். கதவை தட்டுங்கள் திறந்து கொள்ளும் சுவாமி கந்தா என்றால் மயில் ஓடி வரும். இதயத்தை கொடுங்கள் பதப்படுத்தும், இந்த ஈகத்திலும் பரத்திலும் சுகப்படுத்தும். இதயத்தை கொடுங்கள் பதப்படுத்தும், இந்த ஈகத்திலும் பரத்திலும் சுகப்படுத்தும். கதவை தட்டுங்கள் திறந்து கொள்ளும் சுவாமி கந்தா என்றால் மயில் ஓடி வரும். குழந்தையின் வடிவிலும் கூட வரும், அது கோயில் விட்டே உங்கள் வீடு வரும். குழந்தையின் வடிவிலும் கூட வரும், அது கோயில் விட்டே உங்கள் வீடு வரும். இழந்தவை அனைத்தையும் திரும்ப தரும், உங்கள் இதயத்தில் ஆனந்த அரும்பு விடும். நம்பிக்கை அதுதான் ஒரு பக்தனுக்கு முக்கியமானது. தாயை நம்புகிறவன் தான் தந்தையை அப்பா என்று அழைக்கலாம். தெய்வத்தை நம்புகிறவன் தான் துன்பத்தை வெல்லலாம். மருத்துவர்கள் சோதித்தும் மரணம் வருகிறது ஒருவனுக்கு.
மருத்துவரை பாராமலேயே 100 வயது வாழ்கிறான் ஒருவன். காரணம் என்ன? எந்த மருத்துவனையும் விட கந்த மருத்துவன் நோய் தீர்ப்பவன். கந்த மருத்துவன் எந்த தாய்க்கும் அவன் தான் பிள்ளை. எங்கிருக்கின்றேன் என்று தேடுகின்றாள் அன்னை, இங்கிருக்கின்றான் மகன் பாடுகின்றான். எங்கிருக்கின்றேன் என்று தேடுகின்றாள் அன்னை, இங்கிருக்கின்றான் மகள் பாடுகின்றான். வந்திருக்கின்றான் இந்த சந்நிதியிலே, அவன் வாழ வைக்கின்றான் மனதை நிம்மதியிலே. தாயே உன் பிள்ளை முகம் பார்க்கவில்லையா? இவன் தன்னெஞ்சில் போர்க்குடம் பால் பார்க்கவில்லையா? தாயே உன் பிள்ளை முகம் பார்க்கவில்லையா? இவன் தன்னெஞ்சில்